சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள வடக்கு மண்டல காவல் இணை ஆணையர் அலுவலகத்தில் புகுந்து காவல்துறையின் 3 வாகனங்களையும் சாலையில் நிறுத்தப்பட்ட தனியார் காரையும் மர்ம நபர் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அசோக்கிடம் கேட்கலாம். அசோக், என்ன நடந்தது? சிவரஞ்சனி, அதாவது வடக்கு மண்டல காவல் இணை அலுவலகத்துல நள்ளிரவு 12 மணி அளவில் ஒரு மர்ம நபர் ஒருத்தர் உள்ளே புகுந்து 3 காவலருடைய வாகனத்தை கண்ணாடி அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. அதனை தொடர்ந்து வெளியே இருக்கக்கூடிய தனியார் சொந்தமான அந்த கார் கண்ணாடியும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. இந்த சத்தம் கேட்டு உள்ளே பணியில் இருந்தக்கூடிய காவலர்கள் வெளியே வந்து பார்த்த பொழுது ஒரு மர்ம நபர் ஒருத்தர் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள் இருக்குது. உடனே இந்த வாகனத்தை அடித்து நொறுக்கப்பட்டதை பார்த்த உடனே சிசிடிவி காட்சிகளை காவலர்கள் ஆராய்ந்து வருது. அந்த மர்ம நபர் யார், ஒருவேளை மதுபோதையில் உள்ளதா இல்ல வேறு கோணத்துக்காக இந்த கார் கண்ணாடி அடித்து நொறுக்கப்பட்டது கோணத்துல விசாரித்து வராங்க. மேலும் இந்த காவல்துறை வட்டத்துல ஒரு இணையான அலுவலகத்தில் இது போன்ற சம்பவம் நடந்தது பெரிய பரபரப்பாக ஏற்பட்டு உள்ளது. வழங்கியமைக்கு நன்றி.